ஓகே, இந்த ஐபி ஃபோனில் பிடிடி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, சைடில் ஒரு கீ இருக்கும். இதுதான் பிடிடி கீ. இந்த கீயை லாங் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாகவும் இல்லாட்டி ஒன் ப்ரெஸ் பண்ணியும் நம்ம பக்கத்தில் இன்னொரு ஃபோனில் இருக்கிறத அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி பேசிக்கலாம். ஓகே, இந்த ஒர்க்கிங் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் தான். ஓகே, பேச்சிங் இன்டர்காம் மாதிரி ஒர்க் ஆகும். ஒன் வே இன்டர்காமில் இது ஒர்க் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், அதை நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு இது ஒர்க் ஆகலை. இப்போ ஏன் கேட்டிங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா பிடிடி கீ ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஆஃபில் இருக்கும். நாம தான் இதுக்கு எனேபிள் பண்ணணும். இந்த ஃபோன் மூலமாக நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஃபோன்லேயும் நான் யூஸ் பண்ணுறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. ஸோ பிடிடி ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃபில் இருக்குது. நம்ம வந்து பிடிடி ஃபங்க்ஷனை டர்ன் ஆன் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபோனில் போய்க்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிடி கீயை ப்ரெஸ் பண்ணியும் போகலாம், இல்லை ஒன்று மேனுவலாகவும் நம்ம செட்டிங்ஸில் போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிடி கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள், ஜஸ்ட் சிங்கிள் ப்ரெஸ் பண்ண உடனே பாருங்கள் இது காமிக்குது பிடிடி பேஜிங் இஸ் டிசேபிள்னு காமிக்குது. ஓகே, நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிடி ஃபங்க்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எனேபிள் பண்ணணும். செட்டிங்ஸில் போகிறேன். செட்டிங்ஸில் பிடிடி குரூப் பேச்சிங் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுறேன். கீழே பாருங்கள் பிடிடி கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஓகே, நான் அங்கே தான் போகிறேன். இப்போ போனீங்கன்னா பிடிடி ஃபங்க்ஷன் பாருங்கள் இதில் டிசேபிள் இருக்குது. ஓகே, டர்ன் ஆஃபில் இருக்குது. நம்ம இதை ஜஸ்ட்டு டர்ன் ஆன் மட்டும் பண்ணால் போதும். இப்போ சேவ் கொடுத்துடலாம். ஓகே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் இருக்குது. பிடிடி ஃபங்க்ஷனுக்கும் பிடிடி பேச்சிங் கான்ஃபிகரேஷனுக்கும் ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, பிடிடி ஃபங்க்ஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் டைம் நம்ம ஜஸ்ட்டு நம்ம லாங் ப்ரெஸ் இந்த கீயை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நம்ம பேசணும். இன்னொன்று வந்து பிடிடி குரூப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது லைன்லேயே இருக்கும். நம்ம டிஆக்டிவேட் ஆகாது. ஓகே, நம்ம ரெண்டாவது நம்ம தேவைப்பட்டோம் அப்படின்னா நம்ம டிஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிடிடி ஃபங்க்ஷனில் இருக்குது. இப்போ வந்து பாருங்கன்னா பிடிடி வந்து ஃபங்க்ஷன் அந்த கீயை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே ஓகே பாருங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேச்சிங் இன்டர்காம் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. இப்போ இந்த கீயை விட்டு அப்படின்னா டர்ன் ஆஃப் ஆகிடும். ஓகே பாருங்கள், 10 செகண்ட் இருக்கும், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடும். இதுதான் இதோட டைப்பு. இது வந்து ஒன் வேல தான் இருக்கும். யார் கால் பண்ணுறாங்களோ, யார் இந்த கீ அமுக்குறாங்களோ அவங்க மட்டும்தான் பேச முடியும். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பேச முடியாது. ஓகே, இவங்க பேசுகிறது அவங்க கேட்கலாம், அவ்வளோதான். ஓகே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ மூலமாக பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபி ஃபோன் இருக்குது. இந்த ஐபி ஃபோனில் இப்போ நம்ம டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கீயை வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுறேன். பிடிடி பேஜிங் டிசேபிள்னு வருது. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை எனேபிள் பண்ணணும். ஓகே, செட்டிங்ஸில் போகிறேன். செட்டிங்ஸில் போனோம் அப்படின்னா பிடிடி குரூப் பேச்சிங் இருக்குது, நான் அதை ப்ரெஸ் பண்ணுறேன். கீழே பிடிடி கான்ஃபிகரேஷன் இருக்குது, அதில் போகிறேன். கீழே பார்த்தீங்கன்னா பிடிடி ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃபில் இருக்குது. ஜஸ்ட்டு டர்ன் ஆன் பண்ணுறேன், சேவ் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிடலாம். இப்போ இந்த இதுலேருந்து இங்கேருந்து யார் இந்த ஃபோன்லேருந்து இந்த ஃபோனுக்கு நம்ம இந்த ஃபோன்லேருந்து இந்த ஃபோனுக்கு நம்ம இப்போ லைன் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் இந்த கீயை நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேச் ஆகுது. இந்த ஃபோன்லேருந்து இங்கே பேச முடியும், இந்த ஃபோன்லேருந்து இங்கே பேச முடியாது. இதுதான். ஓகே, நான் இந்த கீயை விட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக 10 செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி டர்ன் ஆஃப் ஆகிடும். பாருங்கள், ஓகே, டர்ன் ஆஃப் ஆகிடுச்சு. இந்த ஃபோன்லேருந்து இந்த ஃபோனுக்கு யார் கால் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் பேச முடியும். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கால் பண்ணி பேச முடியாது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே ட்ரை பண்ணலாம். ஓகே பாருங்கள், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிடிடி குரூப் எப்படி ஒர்க் ஆகுது பார்த்துடலாம். ஓகே, இப்படி தான் எனேபிள் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் கால் எப்படி பண்ணுறது பார்த்துக்கலாம். பிடிடி கீ மூலமாக குரூப் கால் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக போய் பண்ணுறேன். செட்டிங்ஸில் போய் பண்ண போகிறோம். செட்டிங்ஸில் போனோம் அப்படின்னா கீழே அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்குது. அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒரு ஆப்ஷனு பிடிடி பேச்சிங் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிடிடி குரூப் பேச்சிங் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணுறோம். தென் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம முன்னாடி பார்த்த கான்ஃபிகரேஷன் இந்த கீ மூலமாக பார்த்தோம்னா சேம் கான்ஃபிகரேஷன் இங்கே இருக்குது. ஓகே, கீழே குரூப் பேச்சிங் கான்ஃபிகரேஷனு அங்கே போகிறோம். அதில் போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள், குரூப் பேச்சிங் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃபில் இருக்குது. அதை ஜஸ்ட்டு டர்ன் ஆன் பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே கால் பண்ணோம்னா கால் போகாது. சேம் தான் இதுலேயும் பண்ணணும். அதே மாதிரி இதுலேயும் போய் செட்டிங்ஸில் போகிறோம், அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போகிறோம், பிடிடி பேச்சிங்கில் போகிறோம். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பேச்சிங் கான்ஃபிகரேஷனை ஃபங்க்ஷனை வந்து ஆன் பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம். இப்போ வந்து பாருங்கள், செக் பண்ணிடலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் இதை வந்து செக் பண்ணலாம். லாங் ப்ரெஸ் பண்ணுறேன், ஒர்க் ஆகுது. இப்போ கீயை வந்து டர்ன் ஆஃப் ஆகுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த கீயை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு மோடு மட்டும் மாற்றுறோம். ஓகே,
டிஃபால்ட் மோடு இருக்குல்ல அது நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணி இப்போ மோடு மாற்றிட்டோம். இதில் மோடு மாற்றிட்டோம். இப்போ இதுலேயும் சேம் அதே தான். இப்போ வந்து செக் பண்ணிடலாம். இந்த ஃபோனுக்கு செக் பண்ணிடலாம். பாருங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அது குரூப்பில் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து டேன் ஆன் ஆகலை, டிஸ்கனெக்ட் ஆகும். ஓகே, இப்போ இங்கேருந்து இங்கே கால் பண்ண அப்படின்னா இது வந்து என்ன ஃபங்க்ஷனில் இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிஃபால்ட் மோடில் இருக்குது, பிடிடி மோடில் இருக்குது. அதாவது இதை புஷ் பண்ணிக்கிட்டே பேசுகிற மாதிரி மோடில் இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் மோடில் இருக்குது. ஓகே, பாருங்கள் டிஃபால்ட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் மோடில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பேசலாம். இதை வந்து கண்டினியூஸாக பேச முடியாது. பாருங்கள் டிஸ்கனெக்ட் பண்ண விட்டுருச்சு. பாருங்கள் ஆன் பண்ணுறேன், ஒர்க் ஆகுது. பட் இந்த கீயை விட்ட உடனே டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, எனக்கு இப்போ வந்து இதுலேயும் போய் சேம் தான், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். டிஃபால்ட் மோட்லேருந்து குரூப் மோட் வச்சுட்டாங்க. குரூப் மோட் வச்சுட்டு பேக்கில் வந்துடுறேன். ஓகே, இப்போ சேம் மறுபடியும் இந்த கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, பாருங்கள் கீயை ரிலீஸ் பண்ணிட்டேன், ஆனால் ஒர்க் ஆகுது.